ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவனோட வாழ்க்கையில் வேற என்னென்ன விஷயங்கள் ரகசியங்கள் இருக்குது, உண்மையாகவே வந்து இவர் நடேசனுக்கு தான் பிறந்தாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள். ஒருவேளை வந்து அந்த பொண்ணையும், அதாவது அந்த புதுசாக இன்னொரு லேடி வந்தாங்க நாங்கள், அவங்களையும் பல்லவனையும் சேர்த்து பாவம் ஆதரவற்றவங்கன்னு கூட்டம் பல கேள்விகள் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த கார்த்திகா அண்ட் சேரனுடைய கல்யாண ட்ராக் வந்துடும் தான் தோணுது. ஏன்னா இப்போதைக்கு ப்ரோமோவில் பெருசாக பரபரப்பு இல்லாமல் ஒரு விஷயம் தான் காமிச்சிருக்காங்க, நிலா ஆறுதல் சொல்கிற மாதிரி. இதுக்கு பிறகு தான் வந்து ஒரு பெரிய டபடக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதையில் இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் அப்பப்போ காமிச்சிட்டே இருக்கணும். அதுவும் கல்யாண ட்ராக் தான் வந்து பயங்கர டிஆர்பியை கொடுக்கும். ஸோ இப்போ கார்த்திகாவோட வீட்டில் கல்யாணத்துக்காக அப்படியே வந்து நெருக்கி அவங்கள வந்து ஒரு கண்டிப்பாக வந்து பண்ணியே தீரணுங்கிற இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களால நான் சேரன் இல்லாமல் இருக்க முடியாது, அவர் நமக்காக ஏற்கனவே வெயிட் பண்ணார், நம்ம ஆனால் அங்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறமா வந்து இங்கே சேரன் என்ன தான் மறுத்து பேசினாலும் ஓடி வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வீட்டுக்கும் பெரிய பிரச்சனை ஆகிற மாதிரி சம்பவங்கள் அடுத்து நடக்கும்னு சொல்லி தோணுது. அப்புறம் அந்த பூகம்பத்துக்கு இடையில வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கதையில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ மனோகர், அதாவது இந்த நிலாவோட அப்பா சென்னைக்கு வந்த மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, கார்த்திகா சேரன் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.